ரொம்ப வைக்கும்போது மேலே தெரியும். அப்போ உங்களுக்கு மேலே இருக்குண்ணா. ரைட் ஆமேஜ் வீடியோ எடுக்கா ஹலோ சார்பா இங்கே விட்டு வீட்டு வரைக்கும் செக் பண்ணி பாருங்க. ஹலோ இங்கே இருக்க நான் வைக்க பாருங்க. அப்டேட் பெரிய அப்டேட் ஹலோ அது சீட்டில் போட்டு பாரு. ஹலோ டெஸ்டிங் ஹலோ ஹலோ ரெண்டு பேசி வேண்டாம். ஹலோ டெஸ்டிங் ஹலோ டெஸ்டிங் ஹலோ ஹலோ எப்படிப்பட்ட பிகர் பண்ணாலும் எனக்கு பாதி பிகர் இறக்கல வச்சு யாருக்காவது அடிக்கிறது முதலேட்டு அதாவது வரல அப்படி போட்டு போடி பரவாயில்ல
இல்லை சும்மா ஓடுது. கொஞ்சம் சவுண்டை கொடுங்க. ஹலோ 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 வா கொண்டான் நல்ல மனமுண்டான் வாழ்மலராயினோ கொண்டான் மேனி நடங்காத போ கொண்ட துப்பாதனும் மேனி தும்பிக்கையான் முன்பாதம் போற்றி தப்பாமல் என்னாவில் வந்து சார்வார் கணபதியே. பேச வேண்டாம், பேச சுத்தமாக வேண்டாம், பேச வேண்டாம். பலமிருக்கும் கணபதியே எனப்பா நீ எனக்கு வந்தருள் புரிய வேணும். இடமிருக்கும் என் திருச்செந்தூரவே முருகா எனக்கருள் புரிய வேணும் ஐயா. என் தாயாகப்பட்ட கடையால் உருட்டி காளி மாறி கதைகள் பாட என் தாயே ஈராத்தக்காரி இருக்கக்குடி மாறி தாய் வந்த அருள்வாயே. கோட்டை போட்ட காரிகை மூப்படாதே காப்போத்தாமே. ஆத்தாலே அபிராமவல்லி அண்டவகிரண்டம் எல்லாம் போத்தாலே மாதளம்போடு இருந்ததாயே புவியிடங்க காத்தாலே அங்கு சங்கு பாசாங்கம் கரம்பு வெல்லும் சேர்த்தாலே உன் கண்ணியான என் மாறி தாயை தொழுவோர்க்கு தீங்கில்லை.
ஈசனே சிவகாமி நேசனே இணையாலும் எல்லை வாழ் நடராஜனே எனக்கருள் புரிய வேணும் அறிவோம் நமச்சிவாய. சார்பா வச்சு கொண்டு சௌகரியப்பட முடியும். தானே தந்தனம் தனனே தனனா ஏதந்தனே கோபனே தனனா நீங்கள் பல்வேறு சஞ்சர்மாகளே பார்வதியே நற்கோரிவா நமக்கோரத்தில கோட்டை கோட்டை நமக்கோரத்தில கோட்டை கோட்டை எங்கள் முப்பினாதியே பொன்னருள்வா. அமரக்கரந்து வாராளையா நமக்கில ஆலியம்மா அவர் இருந்து வரம் கொடுத்தவளே என் கடையலரடி காரி மாறி நான் உன்னுடைய கதைகள் பாடி நான் உன்னுடைய கதைகள் பாடி எனக்கு உத்தரவே தாமாரி. ஆண்டியான மாயாண்டி சிவனமேரி சுடலையா சுந்தரியிலே வந்தருள்வா காட்டு சுடலைவோம் எனக்கு உதவி என வேணும் ஐயா நாம நம்மோட கதைகள் மாறி ஓடி அவனோட கதைகள் மாறி கருத்து துணை வந்தருள்வா. மறுபடிய வெட்டல்லவோ எனத்தடியில வந்த பிள்ளை எனத்தடி மாடசாமி சொந்தகினி துணை கோரைவா தீர மூர்த்தி ஐயா எனத்தடி துணை கோரைவா சுந்தர மாரியம்மா சுந்தர மாரியம்மா எனக்கு சங்கதிகள் தந்திடுவா. மலை மகளே சக்தி கலை மகளே கலை மகளே மலையரசனோட திருமகளே சபையர்களே, வருங்கால வாழ்வு சிங்கங்களே, என்னை பெற்றெடுத்த தாயை போல சபை நிறைந்த தாய்மார்களே, இந்த கடையாளவட்டி மாநகரத்திலே அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அம்மா ராயரனுடைய மாரிகாளி வாசலே புரட்டாசி மாதம் 3ஆம் செவ்வாய் திருவிழா பெருந்திருவிழாவாக சிறப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட மாரிகாளுடைய வாசலே இந்த முதல் நாள் நிகழ்ச்சியாக உங்கள் வீட்டு பிள்ளைகளாகிய நாங்கள் ஐவருமாக அம்மாவுடைய ஆலயத்தில் படிக்க அனுகிரகம் பெற்றிருக்கு. இந்த வெள்ளிசைக்கு அனுமதி கொடுத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் கோவில் நிர்வாக தலைவர்களுக்கும் உங்கள் வீட்டு பிள்ளைகளாக சேர்ந்து பாடிக்கொண்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட இந்த கலியுலகத்திலே போற்றுறக்கூடிய கடையாளவட்டி மாநகரத்திலே காளி மாரியுடைய வாசலிலே வந்து பாடக்கொண்டிருப்பது சுதன் முத்துமாரி வெள்ளிசை. கடையாளவட்டி சுதன் நெல்லை முத்துமாரி. கடையாளவட்டி சுதன் இல்லைன்னா முத்துமாரி இல்ல, முத்துமாரி இல்லைன்னா அந்த வில்லு கிடையாது. ஆகையினாலே என்னுடைய பேர் கிடையாது, மாரித்தாய் பேரத்தான் வச்சிருக்கேன். எத்தனையா ஊர்ல வெள்ளுப்பாட்டு படிச்சாலும் நம்ம கடையாளத்துல படிச்ச மாதிரி இருக்குமா? அலங்கார பந்தலிலே அது சிங்கார மேடையிலே அம்பாளுடைய வாசலிலே நம்ம வெள்ளுப்பாட்டு கொஞ்ச நேரமா நம்ம பிள்ளைகளை படிக்கணும் நமக்கு ஏற்பாடு பயன்படுத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளாக நாங்கள் நன்றி கலந்த வணக்கத்தோடு அருமையான ஒளி ஒளி அமைப்பாளர் இன்னைக்கு நானும் அந்த செட்டுக்காரரும் புருஷம் கொண்டாடி மாதிரி தான். இன்னைக்கு ஏன் சொல்ல மைக் செட்டுக்காரர் கேட்பாரு, அவருக்குள்ள நான் கேட்பேன். ஒரு 3 மணி நேரத்துக்கு தான். அதுக்கப்புறம் எனக்கு அவர் யாருன்னு தெரியாது. அப்படின்னாலே நம்ம சொன்ன மாதிரி அழகாகவே ஒளி ஒளி அமைப்பாளர் கோவில் நிர்வாக தலைவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தோடு நாங்கள் ரொம்ப கம்மியான நேரம் கொடுக்கப்பட்டதுனாலே அதே பாட ஆரம்பிக்கிறோம். 18 நாடு எந்த நாடு பார்த்தீங்களா? நாடு நல்ல
மாறியோட கதைகள் பாட கதைகள் பாடு அம்மா காளியம்மா மட்டும் இருக்கால பாத்தீங்களா இன்னும் எந்த அம்மா இருக்கு அந்த இடத்துல என்ன மாதிரியோட கதைகள் பாட கதைகள் பாடி கதைகள் பாடி ஒரு மாயா ஒரு நமக்கு ஒரு துணைவன் வேணும் தம்பி. ஒரு பெண்ணா பிறந்தா ஆண்களை வேணும், ஆணா பிறந்தா பெண்களை வேணும். அப்பதான் பாரதி அம்மா தனக்கு துணை வேணும் என்று அக்னியாக வேண்டுகிறது. தன்னுடைய சக்தியிலிருந்து சிவனை துறை செஞ்சாங்க. சிவன சக்தி கைலாசமலை உண்டு பண்ணி 33 கோடி முனிவர்கள் 48,000 ரிஷிமார்கள் இன்னர் கிரீடபாந்தனர் அகத்தியர் புலஸ்தியர் வித்யார்த்திகள் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஐயா நல்லா கேளுங்க. 33 கோடி முனிவர்கள் பெரிய முனிவர் யார் தெரியுமா? அவர்தான் அகஸ்திய மாமுனிவர். ஆளை பார்த்தா குள்ளமா இருந்தாலும் தாடியை பார்த்தா தர வரைக்கும் தொங்குவார். ஆளுக்கும் பேருக்கும் சம்பந்தமே இல்ல. எங்க ஊர்ல பாளையங்கோட்டையில ஒரு பையன் பேரு செந்தமிழ் செல்வன். பேரு செந்தமிழ் செல்வையா. பள்ளிக்கூடத்துல பாடம் எடுத்துக்கிட்டு இருக்க காலேஜ்ல என் தம்பி வாழைப்பழம் சொல்லுங்க மயமையம் தான். என்னால பேரத்தை பார்த்தா பொருத்தம் கிடையாது. அதே மாதிரி அகஸ்திய மனிதர் ஆளை பார்த்தா குள்ளமா இருப்பாரு, தாடியை பார்த்தீங்கன்னா தர வரைக்கும் தொங்குது. பார்த்தாரு சிவபெருமான். அகஸ்தியா, உலக நன்மைக்காக நீ புலோகத்துல போய் சமநிலைப்படுத்த வேண்டும். நேரம் வரும்போது சிவனும் சந்தை கல்யாண வாசலா காட்சி கொடுக்கும். அகஸ்தியர் வாராரு புலோகத்துக்கு. இந்த கங்கா, இந்த யமுனா, இந்த காவேரி, ஏக காவேரி முன்னில பார்த்துட்டு ஆளப்பாடி எவ்வளவு குள்ளமா
வந்து பாரு எவ்வளவு இல்லாம தொங்குதுண்டு ஆடிதான் வேற ஏடி இவர்தான் பெரிய முடிவு உலகத்துல பேசிக்கிட்டாங்க ஏமா வைக்க இந்த பாடுன முடியுமா ஆளப்பாறை எப்படி கட்டையா இருக்காரு ஏன் கெட்டடமாக பேசினார் கெட்டியமாக எடுத்துக் கொண்ட கமண்டலத்திலே அடைத்து வைத்தார் கிறிஸ்தியமா முனிவர் அவர் போயிட்டார் புதியமலை பாபநாசத்திற்கு பார்த்தார் ஸ்ரீபெருமான் இந்த உலக மக்களுக்கு தண்ணி பஞ்சம் வந்துடும் இந்த கெங்கையை தட்டிடணும் விநாயகர் பெருமானை காக்கை வடிவமாக வந்து தட்டி விட்டார் அந்த கெங்கை ஓடக்கூடிய போது ஜல பிரளயம் வந்திருப்பதை ஏழுகளாக பிரவி செய்து என்ன கடல் பார்த்தீரா உனக்கு ரொம்ப தீவை கப்பா இந்த மாநிலத்தில் வாழலாம்
ஏம்மா நல்லா கேட்டுக்கோங்க. என் தாயே மாரியம்மா என் நாவல உட்கார்ந்து படிக்க எங்க பரம்பரை வில்லுப்பாட்டா. எங்க அம்மா அப்பாவை தாத்தா பாட்டி யாரும் வில்லுப்பாட்டு கிடையாது. இருக்கக்கூடிய மாரியம்மா என் நாவல சுமந்துட்டு இருக்க அவ உட்கார்ந்து படிக்கிற அந்த மேடம் நான் படிக்கல. எல்லைக்கு எத்தனை மக்கள்லாம் பிள்ளை இல்லாத கஷ்டத்தோட எந்த புரட்டாசத்துல கலந்துட்டு இருக்காலும் என் நாவல மாறித்தான் நீ படிக்கிறது உண்மையினா அடுத்த பொங்கலுக்குள்ள எனக்கு ஒரு மதலக்கணை கொடுத்துறாத்தா. எங்க இருந்த மக்கள் வேணாலும் நீ பிள்ளை இல்லாதவனுக்கு பிள்ளைய பிறக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு கணியை கொடுத்துரு என்ற அம்மாவை வேண்டிக் கொண்டு என் தாயா நாகக்கண்ணி நாகராஜன் என்ன சொல்லி போனதா பார்த்தீங்கன்னா நம்ம அடிப்பட்ட வாங்கலாமா இந்த மாநிலத்தில் வாழலாமா நாத்தா மலடு மலடுன்னு பார்த்தீங்களா என்னோட மட்டும் போகல நகையில் நாள வளர்த்த தோரை வரும்போல மலடாதி கையால வளர்த்த கரும்பூனையும் மலடு எல்லாத்தையும் வளர்த்தையா அதுக்கு குட்டி போன வழி இல்லாம போச்சு. நாம அடியாக்க போய் நான் கையால வளர்த்த கரும்பூனையும் குட்டி போனல அது மட்டுமா அந்த குப்பையில கிண்டி வரும் ஒரு மாலி மலடாச்சி கலியோரம் வேண்டி வரும் வெள்ளாடு மலடாச்சி மட பாவனை மட பாவனை நான் பிறவே மலடியானே அடுத்த மாப்பிள்ளை ரெடி ஆயிடுவான். இது கலிகுலகம் அப்படி போயிட்டு இருக்கு. நாகராஜ
கொடுத்துட்டாயா நான் எடுத்துட்டு போனோம். அதை விட்டு இந்த கொட்டுக்காரனுக்கு ஒரு 100 ரூபா, குடத்துக்காரனுக்கு ஒரு 200 ரூபா, உடுக்காரனுக்கு ஒரு 300 ரூபான்னு கொடுத்து ஆளுக்கு மாத்தி மாத்தி கொடுத்தா அந்த பிறகு பாவம் எனக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன் தம்பி நீ பார்த்தாலும் பார்க்கலாம் 4 பேருக்கு ஒண்ணு கூட கொடுத்தது நான் நல்லா இருக்கேன். கண்டிப்பா அதான் கொடுத்ததான் பண்ணுங்க. ஒருத்தரத்தை நான் தான் போட்டிருக்கேனா இது உள்ளதா வச்சு வந்து சொல்ல முடியல. ஏ நாகராஜ மன்னா கொத்த குறைக்கலையே குறமர காலங்களையே ஒரு ஹோட்டல் வச்சு வேலை நடத்துவீங்க. உங்களுக்கு ஒரு 4 பேர் வேலை பார்ப்பாங்க. ஒரு பில்டிங் கான்ட்ராக்டரா இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு 4 பேர் வேலை பார்த்தாங்கன்னா சனிக்கிழமை ஆனா கொடுக்கக்கூடிய சம்பளத்துல 1 ரூபா கூட குறைக்க கூடாதா? இன்னைக்கு வியாபாரம் இல்ல, இன்னைக்கு வேலை கம்மி தான், இன்னைக்கு வேலை இல்ல, அதனால உனக்கு சம்பளம் கம்மின்னு குறைச்சு கொடுத்தோம்னா சீதேவி கையில குடியிருக்க மாட்டாங்க. தம்பி ஒரு ஊர்ல பில்லுக்கு நிறைய அமௌண்ட் பேசுவோம், ஒரு ஊர்ல பில்லு கம்மியா பேசுவோம், ஒரு ஊர்ல பைசாவே வேண்டாம்னு பேசுவோம். நான் பைசா இல்லாம படிப்பேன். ஆனா உங்க 4 பேருக்கு நான் சம்பளம் இல்லாம கொண்டு வர முடியுமா? என்ன நம்பி நீங்க 4 பேர் வந்திருக்கீங்களா? உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கூலியில 1 ரூபா கூட குறைக்காம கொடுக்கணுமா? அந்த பாவனாம் பண்ணலையே ஏன் எனக்கு பிள்ளை இல்ல குறமுறக்கா இருந்தேனா தாய்மார்களுக்கு கட்டம். நாளைக்கு காலையில வீட்டுல அரிசி இறக்கணும். முதல்ல இந்த திருநெல்வேலி விழுப்பாடு தம்பி சொரட்ட சுத்தனம் படித்தானே எங்க 2 பேரும் ஞாபகம் தான் உங்களுக்கு வரணும். அதாவதுமா வீட்டுல அரிசி இறக்கும் போது நிறநாளிக நிறமறக்காவா அரிசி இறக்கணும். இது எந்த புண்ணியவாட்டி வீட்டு நாளை வச்சு அரிசி இறக்கலாம். என் வீட்டுக்காரெல்லாம் எங்க கிண்ணம் கிடக்கு எங்க டப்பா கிடக்குன்னு தேங்கலைதான். அதாவது தாய் வீட்டுல சீர்வரிசைகள் கொடுக்கும்போது மூக்கு மூணுல கெட்டி போட்டாவோ எங்க தமிழ்நாடு கிணக்கு அரைநாளியா அரை கிளாஸா அரைக்கக்கூடாது. நிறநாளியா நெல்ல வச்சிருக்காங்க. நிறமரக்கா நெல் இருக்குல்ல, எதுக்குன்னா அன்னலட்சுமி குடியிருக்கணும். சாப்பாட்டுக்கு யாரும் பஞ்சம் இருக்கக்கூடாது, லட்சுமி கடாட்சமா இருக்கணும்ல. நாங்க ஒத்தை முறைகளையே குறமர காலங்களையே ஏன் நாங்க கண்ணிக்கு பிள்ளை இல்லை அது மட்டுமா? ஏன் நாகராஜ மன்னா நாக கண்ணி ஒரு பாவம் பண்ணலையே ஏன் எனக்கு பிள்ளை இல்லை கண்டி என்ன கேட்டவரை பேசலையே எங்க பெரியம்மா சுதன் அம்மா எங்க பெரியம்மா வந்த உடனே பிள்ளைக்கு 2 தோசை சுட்டு கொடுத்தாங்க. மத்தியானம் உள்ள காலேஜ்ல வாத்தியார் வேலை பார்த்தேன். கோயில்பட்டியில இன்ஜினியரிங் காலேஜ்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ப்ரொஃபஸரா இருக்கேன். சாயங்காலம் 5:30 தான் காலேஜ் முடியுது. கடையாளி போனவே காலேஜ் பஸ்ல சக்கரமேல இறங்கிட்டு சொரட்ட பஸ் உடனே கிடைச்சு வந்தாச்சு. வயிறு பசிக்குமான பிள்ளைக்கு பசிக்குன்னு தோசை சுட்டு சட்னி வச்சு கொடுத்தாச்சு. ஏன் தம்பி தோசை இல்லைனாலும் பரவாயில்ல, கஞ்சின்னு கேட்டவரை கையெடுத்து பேசாம பழைய கஞ்சியாவது கரைச்சு கொடுத்துறோம். நான் அந்த பாவமல்லே ஏன் நாகராஜ மன்னா எனக்கு பிள்ளை இல்லை பிச்சைன்னு கேட்டவரை இதுவும் ஒரு பாவமாயா? இந்த பாவம்லாம் நான் பண்ணலையே ஏன் எனக்கு பிள்ளை இல்லைன்னு இருக்கா. வீட்டு வாசலுக்கு பிச்சைக்காரன் வந்தாங்கன்னா 1 ரூபா துட்டையாலும் போட்டணும். வாயில அந்த ராகம் வரக்கூடாது, வாயில வில்லுதாகம் தான் வரணும். ஏன் தம்பி பிச்சைக்காரன் 1 ரூபா துட்டு பண்ணலாம் பிச்சைக்காரன் சொல்லுவானா? என் சண்டால பாதகத்தை எத்தாப்புறம் மாடி மலையில உட்காந்துருக்கா 1 ரூபா துட்டுக்குமா
நமக்குடைய தம்பி நல்லா புரிஞ்சுங்க. ஏழை எளிய ரோட்ல பண்டாரம் பரதேசிய போவாங்கல்ல, அதுல ஒரு 5 பேரை கூப்பிட்டு முதல் சாப்பாடு அவனுக்கு தான் கொடுக்கணும். அப்படிதாம்மா இருக்க முடியல. என் சொந்தக்காரன் கிராமத்தை தான் கூட்டு போயிட்டேன். அங்க போய் பார்த்தா 8 நாளும் கையில காப்பை கட்டி விரதத்தை தான் மிச்சம். பொம்பளை பக்கம் பொங்கல் கிராமத்துக்கு ரெடி அன்னைக்கு ஆம்பளை உள்ள பச்சை போட்ட போய் வேட்டி ஒரு பக்கம் கிடக்கு, ஆள் ஒரு பக்கம் கிடக்கு. கறிக்குழம்பு வச்சிருக்கு சாப்பிடுறதுனால வீட்டாங்க பெருக்கி அதுல 2 பண்டாரம் சாப்பிடுறதுனாக்க இப்ப இல்லை எங்க ஆட்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சொன்னாங்க. அதான் அண்ணன் கேட்ட அடுத்து வான்னு சொல்லக்கூடாது. முதல்ல இந்த பண்டாரத்துக்கு வச்சு சாப்பிடணும் சொல்லுவார பண்டாரம். என் வயிறு நிறைய சாப்பாடு போட்டதாயி என் வயிறு நிறைஞ்சது கூட உன் மனசு நல்லா வாழ்ந்துட்டு போக பாத்தீங்களா? அதுதான் தானத்துல சிறந்ததான அன்னதானம். நான் அண்ணன் கேட்டவரா அடுத்து வர சொல்லலையே. எனக்கு புள்ள இல்லை நாகராஜன் அண்ணா. நம்ம புள்ள இல்லாம இருக்கலாம். நாளைக்கு ஒரு காலத்துல ஆம்பளை பிள்ளை இருந்தா இல்ல பொம்பளை பிள்ளை இருந்தா அந்த மாதிரி ஒரு பிள்ளை தத்தாரு சொல்லணுமா? அந்த சவுமுட்டையில சட்டை போட்டுக்கான கண்ணை பழிச்சு பழிச்சு விட்டுது. அந்த மாதிரி பிள்ளை எடுத்து வளர்ப்புமா? அப்படியா? ஏமண்ணா நல்ல இடத்து வந்தாங்க மக்கள் என்ன சொல்லுவாங்க? நாகக்கண்ணி பார்த்து காசுக்குத்தான் வெள்ள வாங்கி கடை திருவெட்டுக்கோ மாறாது கடை தெரி நடத்திடுவான் கண்ண சனம் விடுவான் வீட்டுக்குத்தான் வெள்ள வாங்கி திருவதியில விடோ மாறாது உள்ளுக்குள்ள கொஞ்ச நேரம் பதுங்கி எந்திரிச்சிட்டு போவோம். வாடி மனம் நினைச்சா அது கொஞ்ச நேரம் உட்கார்ந்து போவோம். அப்படி வெள்ளாடு மனம் நினைச்சா நான் பிள்ளை இல்லாத நாளுக்கு நீ வயசான காலத்துல ஆம்பளை பிள்ளை இருந்தா ஆம்பளை பிள்ளை வீட்டுக்கு போயிருப்பேன். இல்ல பொம்பளை பிள்ளை இருந்தா அங்க போயிருப்பேன். பாங்க இடத்துல தான் போய் கிடந்தான். சரி நாகக்கண்ணி என்ன கவலைப்படாதம்மா. நீ பாங்க இடத்துல போய் கிட வேண்டாம். எனக்கு ஒரு கஷ்டம்னா எனக்கும் ஒரு கஷ்டம் தானே. கவலையா இருக்க தெரியுமா? நான் 5 விற்கும் போது 10 வித்திருப்பேனா? இல்ல 20 விற்கும் போது 40 வித்தனா? ஒரு பாவம் இல்லையே. என் கத்தரிக்காய் தோட்டத்துல காப்பரிக்க பிள்ளை இல்ல, வெள்ளரிக்காய் தோட்டத்துல எனக்கு விளையாட குழந்தை இல்ல, பூசணிக்காய் தோட்டத்துல எனக்கு பூ பறிக்க பிள்ளை இல்ல. நான் ஒரு பாவம் இல்லையே நாகராஜன் அண்ணா. இருமா உங்கள் நம்பி பிரயோஜனம் கிடையாது. நம்மளை படைச்சது யாரு? எனக்கு கண்டிப்பா வரத்தை கொடுப்பாரு. நாகராஜன் நாகக்கண்ணி குழந்தைக்காக தவறுங்க எங்க வராங்க பாருங்க. நாகராஜன் குழந்தைக்காக எங்க தவறுக்க போக பார்த்தீங்கன்னா எனவாதி நல்ல படுத்த மாலை ஆசை பறந்த
2 வருஷம் இருந்துடலாம், 5 வருஷம் இருந்துடலாம். ஆனா நாகக்கண்ணி குழந்தை இல்லாம எத்தனை வருஷம் உட்கார்ந்துருக்கா? 12 வருடங்காலம் பாலவாக்கி இல்லையே நாகராஜ மன்னா. இனிமே நான் உங்களை நம்பிட்டு கடவுளை போய் தமர்க்க போறேன். நாகக்கண்ணி நீ ஒருத்தர் தமர்க்க போவாங்க, நானும் கூட தமர்க்க வரேன். அம்மா 2 பேரும் சேர்ந்து தமர்க்க போமா? தமர்க்க போன எங்க போறாங்க பாருங்க. காசி பறந்தமலை, ஊக்கி வயந்தமலை, அந்த பச்சைமலை பவளமலை பரம சிவனார் வாழமலைக்கு போறாங்க. ஏ தம்பி, தமருக்குன்னா விரதத்துக்கு சும்மாவா? சும்மா கிடையாது. எப்படி தமர்த்த பார்த்தீங்களா? நாகராஜ நாகக்கண்ணி 2 பேரும் சேர்ந்து தவறுக்காங்க. கடவுள்கிட்ட போய் தமர்க்கணும், அவர் நமக்கு குழந்தை வரத்தை கொடுப்பாரு என்று எப்படி தமர்க்க பார்த்தீங்களா? நல்ல நல்ல மொழிய தோன்றி ஊசி எவ்வளவு கூர்மையா இருக்கும், சரி அதே போல கடவுளை மட்டும் கூர்மையா நினைச்சு தவறுக்கணும் இருக்கணும். 8 நாள் அம்மாளுக்கு காப்பு கட்டி இருக்கோமா? அம்மாளை மட்டும்தான் நினைக்கணும். ஆமா, என் வீட்டுக்காரன் பேர் பல்லையை திட்டிக்கணும், என் வீட்டுக்காரன் நம்பர் என் மாமியா எந்த கிளைட்டு பேர் ஊர் பண்ணி பேசிட்டு இருக்கானோ, இன்னைக்கு நாடகத்துல அடுத்த கட்டம் என்ன வர போகுது? ஊசி எவ்வளவு கூர்மையா இருக்குமோ அதே போல காரியமானை மாறிதாய் மட்டும்தான் நினைக்கணும். அதாவது குடும்பத்துக்கு நினைக்கக்கூடாதான். அதான் சொல்லியிருக்காங்க, ஊரையும் உறக்கத்தையும் மறந்து தமர்க்கணுமா? ஊரை மறந்துனா உடம்ப மறந்து 3 வேளை சாப்பிட்டோம்னா 1 வேளை சாப்பிடணும். பாளையங்கோட்டையில என் வீட்டுக்கு பக்கத்துல இருக்காரு. நானும் தொலைந்து பங்குனி உத்திரத்துல இருந்து காரிதாய் பேர சொல்லி சுதர நாங்களே எல்லாரும் தொயர்ந்து நேரத்து வரைக்கும் விழுதான் போயிட்டு இனிதான் வாரத்துல 2 விழு இருக்கு. அதனால சரி பக்கத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை லீவு காலேஜுக்கு போல விழுக்கு சாந்தம் பண்ண வீட்டுல இருந்தோமா. பார்வதிய மைனிகாரி தவறுக்கா கோயிலுக்கு காப்பிட்டு நல்லா கேளுங்க. நாளைக்கு இந்த மாதிரி வரத இருக்காதியா? நம்ம ஒரு ஆட்கள் இருக்க மாட்டாங்க, இருந்தாலும் சொல்லுறேன். அண்ணி கால 4 திங்கவா நீ 8 தின்னுட்டான். எதுக்குமா இப்படி திங்கன்னு கேட்டேன். மைனி ஏன் இப்படி சாப்பிடுறீங்க? நாங்க அம்மாவை சொன்னோம்னா அவருக்கு சேர்த்து சாப்பிடணும். 11 மணி ஆயிருக்காது. 1 கிலோ கருப்பட்டி 1/2 கிலோ புளிய
வாங்கி கரைச்சி வாயில் அண்ணாது ஊத்தியாவும் 1 மணிக்குயா என்னாச்சு பேச்சியாண்டாளுக்கு பழப்பு கொண்ட மாதிரி அலுவலக தொழுகையை சாப்பிட்டுக்கிட்டு ஆமா உனக்கு ஒரு பணியா வருமா வருங்க முதல்ல ஊனை உறக்கத்தை மறந்து தவறும் போது வரணும் வரணும் நல்ல 1 மணிக்கு சாப்பிட்டு சரி இன்னைக்கு ஒரு பணியா அதுக்கு பேரு ஆமா முக்கிய பிரிச்சா இப்படி விரிச்சி இங்கிட்டு ஒரு புல்லு அங்கிட்டு ஒரு புல்லு எப்படி என்ன வேலை வரீங்க பக்கத்துக்காரன் வசவு வேலை எப்படி நம்ம பக்கத்துக்காரிக்கு படுத்துக்கிற டைல்ஸ் போட்ட நெருங்கிட்டு நல்ல டைல்ஸ் போட்டுட்டா நமக்கு வாக்கப்பட்ட பேர் செமுதுரை கட்டி குண்டு குழியுமாங்கிறாங்க அவருக்கு ஒரு வசதி ஊர்ல குண்டு குழியுமா இருக்கான் அந்த 4 மணிக்கு என்னைய மாதிரி ஒரு அப்பாவி புருஷன் உங்கள மாதிரி கண்ணே அப்பாவி சரி நம்ம வீட்டுக்காரன் கையில காப்பு கட்டியிருக்கான் அவன் கட்டியிருக்கான் 3 வேளை சாப்பாடு 1.5 நாள் மறைச்சிருப்பான் ஆமா நானே கொண்ட காந்தி மார்க்கெட்ல ஒரு தாள் வரப்பத்திட்டு போனவர் தான் எதுக்கு அவர் போய் சடங்குல படுத்துட்டாரு சரி பாரகத்தை போவையில 2 வாழையில 2 தூக்கில 2 தொலைக்கில 2 இப்படி தின்னு பண்ணியா பெருத்து வேறுதாமா சரி எங்க மாயத்தாய் உள்ளது குடியிருக்க எப்படி வருவா கோயில மனப்பாருக்கு கும்மி அடிக்கார் 2 கம்பெனியில ஆளுக்கு இறங்கி வந்தாரு கீழே விழுந்தா. நாயக்கனே ஊசித்த மறந்த நாயக்கனே உனை உறக்கத்தை வந்த மறந்த எப்படி தவற வந்தீரா எப்படி இருந்தா காந்தடித்து மனவரதி மனவரதி ஹலோ குடிமோகன் முருகேசன் எங்கிருந்தாலும் உடனடியாக அம்மன் கோயிலுக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை தெரியப்பட்டுக் கொள்கிறோம். குடிமகன் முருகேசன் எங்கிருந்தாலும் உடனடியாக அம்மன் கோயிலுக்கு வரவும். இவனும் அறிய வச்சோம். எதுக்கு ஆடிக்கிட்டு ஆடிக்கிட்டு கொடுக்க வேண்டியதானே கூட தவறுக்க பார்க்க வாரேன் கூட்டு போக மாட்டீங்களே ஏன் ஆண்டவா நீங்க புலோகத்துக்கு படிக்க போய் பார்வதி கண்டிப்பா நீங்க ஒரு நாள் வாரேன் வரட்டுமா பார்வதி புலோகத்துல வெட்டு கொலை சண்டை எல்லாம் இருக்கு பார்வதி நீ பெண்மை மன சொல்லவா அமைதியா வரணும் அமைதியா வாரம் தான் கூட்டு போவேன் அன்னைக்கே பாரதியமா அமைதியமா கூட்டு போயிருக்காரு
இருக்காரு. யாருதான் கெட்டின புருஷன் நேற்று கேட்டா ஏ தம்பி ஆரதி அம்மா அமைதியா வாழ்ந்தா கூட்டு போறேன்னு பகவான் சொல்றாரு. இருவரமாக அமைதி என்ற வரம் என்று சம்மதித்துக் கொண்டு எங்க வருகிறார்கள்? கையில விட்டு உலக மக்கள் கொஞ்சமாச்சு தெய்வத்தை நினைக்காங்களா நினைக்கலையா? ஆண்டவன் பகவானை தேடுறாங்களா தேடலையான்னு சோதிச்சு பார்ப்போம். தம்பி சிவனும் சக்தியும் நாளைக்கு இன்னைக்கு வரம்புக்கு வந்துட்டு இருக்காங்க. பூலோகத்துல ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம்? பாருங்க பகவானே, எவ்வளவு பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்துல ஒரு விறகு வெட்டி உட்கார்ந்து கொப்பை வெட்டுதான். எப்படி வெட்டுதான்? புத்திசாலி எப்படி பகவானை வெட்டுவான்? இன்னைக்கு நம்ம தலைவலிக்கூடிய நுனிக்கோப்புல உட்கார்ந்து அடிக்கோப்பை வெட்டிருக்கான். ஆண்டவா நான் பார்வதி முத உங்க கூட புருஷன் பின்னாடி பாடி நான் வந்துட்டு இருக்கேன். என் கண்ணு முன்னாடி உலக மக்கள் எல்லாருமே உலக புள்ளதானே. விறகு வெட்டி அறிவில்லாம நுனிக்கோப்புல உட்கார்ந்து அடிக்கோப்பை வெட்டுதான். சரி கீழே விழுந்தா செத்துலாம் பகவானை போவான். அவனை காப்பாற்றலாம் யாரா சிவனு சொல்லுவாங்களா? இல்ல என்ன யாரா சக்தி சொல்லுவாங்களா? இவனை காப்பாத்திட்டு நாங்க கண்ணி மரம் கொடுக்க போவோம். பாரதி கைலாசம் விட்டு வரும்போது என்ன சொல்லி கொண்டு வந்தேன்? இப்ப வந்து அவனை காப்பாத்த இவனை காப்பாத்திருக்கேன் சொல்லிக்கிட்டு உலகத்துல மனுஷனா பிறந்த ஒரு தாய் கருவுக்குள்ள சனிக்கும் போது தளபதி எழுதப்பட்டிருக்க யாராலையும் மாற்ற முடியாது. ஏ பாரதி என்ன பகவானே என்ன காப்பாத்துன்னு இல்ல நான் உங்க கூட வரமாட்டேன். காட்டுக்குள்ள இருப்பேன். ஏறிக்கிடுமா பகவானே கண்டிப்பா காப்பாத்துட்டேன். பிடிப்பாம விட மாட்டேங்க பாரதி. ஒரு போட்டி வைப்போம். இப்போ நுனிக்கோப்பில் உட்கார்ந்து கோப்போடு கீழே விழுவான். அம்மான்னு சொல்லி இருந்தா பாரதி இதை காப்பாத்து. இல்ல அப்பான்னு சொல்லி இருந்தா நீங்க அதாவது ஒரு ஆபத்து வந்தா அம்மையப்பன் சிவன் சக்தியை வந்து நினைக்கலையான்னு சோதிச்சுட்டாங்க. பாரதி என்ன கொப்போடு நீ கரை வெட்டி கீழே விழ போறான். இப்போ அம்மான்னு சொன்னா பாரதி இதை காப்பாத்து. அப்பான்னு சொன்ன சிவன் அம்மை காப்பாத்துதே. என்ன சொல்லிருந்தா பாருங்க. அம்மானே சொன்னலையே அம்மானே சொன்னலையே அம்மானு சொல்லிருக்க கூடாது. இல்ல அப்பான்னு சொல்லிருக்க கூடாது. வெட்டி விதி முடிய அன்னைய பார்த்து ரெண்டும் சொல்லாம என்ன சொல்லி வந்திருக்கா? ஐயோ செத்து தானே போயிட்டாய். ஒண்ணே அம்மான்னு வந்தா காளி மாறி யார் ரூபத்திலே வந்து உதவி பண்ணுவான். அதுக்காக வீரப்பள்ளி சுழாயத்துக்குள்ள ஆத்த வரமாட்டான். மக்கள் ரூபத்துல யார் ரூபத்திலேயா வந்து கருணமலை பிடிவான். அப்பான்னு சொல்லிருந்தா மாட கருப்பசாமி ஐயனானந்தி யார் ரூபத்திலே காப்பாத்துவாரு. இதை ஒட்டுப்பட்டு விரல் வெட்டியா மிதிப்படியா ஐயோ சொல்லிட்டாங்க. இவன் யார் வாயிலையும் ஐயோங்கிற வார்த்தை வரக்கூடாது. எல்லாம் கேட்டுக்கோங்க. அம்மான்னா சிவன் சக்தியை குறிக்கக்கூடியது. அப்பான்னா பகவானை குறிக்கக்கூடியது. ஐயோங்கிறது யாருன்னா எவன் பொட்டாட்டி வேலை ஐயோ. எவனுக்கு இந்த வேலை அவன் பொட்டாட்டி சொல்லுவான். அவன் பேரை சொல்லி எவன் முதல் தாய் உயிர் பேசிட்டு வந்துடுவான். ஐயோ விரல் வெட்டி உயிர் போச்சு. பாரதி என்ன சொன்ன கேட்டியா? அவனை
சிவசிவான் தவறுத்தாங்க ஆண்டவா அந்த விரட்டு வெட்டி தான் அம்மை அப்பன்னு நினைக்கல யாரும் கரையாமத்துல சிவசிவான் தவறுத்தாங்க அப்ப போய் என்ன ஹலோ 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 ஏ ஆண்டவா இந்த காத்தடித்து மல்வரத்தி கரையா முத்துக்களை யாரோ சிவசிவான் சத்தம் கொடுத்தாம இருக்காங்க என்னன்னு கேட்டுவாங்க ஏ ஆண்டவா கரையா முத்த விலைக்கு பார்ப்போம் ரெண்டு பேரும் சிவசிவான் இருக்காங்களே எம்மா வா ஊர் என்ன பேர் என்ன கரையா முத்துக்கிறது யாரு என்ன சிவன் கேட்காரு பாருங்க ஊரு என்ன பேரு என்ன உன்னோடைய விவரம் என்ன இருந்து இங்க வந்து இருக்காவ நம்ம இருக்க ஊரு என்னதாய் எங்கிட்டு வந்து வந்திருக்க யாண்டவா யார் தெரியுமா என் பேரு நாககண்டி புருஷன் பேரு நாகராஜே எங்க ஊரு நாகலோகம் திருவயிற்றே
உடைச்சு வைக்கணும். 8 சக்திய ஆமா. அதை கலசத்தை எடுத்து நாகக்கண்ணி கையில கொடுங்க. நாகக்கண்ணி 8 கலசத்தையும் கையில எடுத்தா. கையில எடுத்து பகவானே என்ன? கண்டிப்பா குழந்தையோட இருக்குமா? நிச்சயமா கண்டிப்பா குழந்தை இருக்கும். ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? அது சொல்ல மாட்டேன். ஏன் பகவானே? அது சொல்லக்கூடாது. இல்ல ஒரு பிள்ளையா 2 பிள்ளையா? சஸ்பென்ஸ். உனக்கு எத்தனை பிள்ளை பார்வதி? என்ன? ஒரு பிள்ளை தானே இல்ல அவனுக்கு. இருக்க. 40 நாள் கழிச்சு பாரு எத்தனை பிள்ளை இருக்கு தெரியும். உனக்கே தெரியும். நாளான நாளையில நாளையில நல்ல ஆடி மாசம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கடையாளூரிலே எந்த நாடார் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட இடத்துல என் ஆத்தா வந்து பிறக்க போறா. அந்த இடத்துல எத்தனை பெண்மணிகள் இருந்தாலும் உங்களை அப்படிங்க குலவை போடுங்க. ஆத்தாவுக்கு பிடிச்சது கொட்டு மேளத்தோட குலவை சத்தம் தானே. எங்க முக்குலவ 3 பெண்கள் கூடி இருக்காங்களோ அங்கத்தான் காரியம் மாறி சந்தோஷமா வருவாங்க. புலிச்சோடி வருவா. நாளான நாளையில நல்ல செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு. ஹலோ 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 பொதுமக்களுக்கு ஹலோ 11:30 ஆரம்பிப்பாங்க மேலத்தை 11:30 ஹலோ ஹலோ பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. சப்பரம் முன்னால் இருக்கும் வாகனங்களை கொஞ்சம் அப்புறப்படுத்துவதிலும் சப்பரம் முன்னால் இருக்கும் கடைகளை கொஞ்சம் அப்புறப்படுத்துவதிலும் வீடியோ எடுத்துவதிலும் சப்பரம் முன்னால் இருக்கும் இருசக்கர வாகனங்கள் மற்றும் கடைகளை கொஞ்சம் அப்புறப்படுத்துவதிலும் ஹலோ ஹலோ நாகக்கண்ணி என்ன? உனக்கு 8 கலசம் 8 முட்டையில பெண் குழந்தை சக்திகளா வருகிறது. நாக 8 முட்டையில நாக கொஞ்சம் இருக்கணும். இல்ல மனசு குழந்தையா இருக்கலாம்ல. ஆரியம்மா 8 சக்தியில தயவு செய்து தாய்மார்கள் உங்களால முடிஞ்ச குலவை போடுங்க. நாளையில நல்ல செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு விடியற்காலம் 5 மணிக்கு 8 முட்டை 2 உரியும் போது 8 முட்டையில யார் வரக்க பாருங்க. யார் வரக்காம போடுங்கம்மா. ஒரு
மாறி